சரின்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்துவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து டீ சாப்பிட்றதுக்காக வண்டியை நிறுத்தினாங்க. நானும் இறங்கி வந்து ஒரு லெமன் டீயை குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே வந்து டிரைவர், நான் மொதல் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். டிரைவர் வந்து அது வந்து கண்டக்டர் இல்லாமல் ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் அந்த பஸ்ஸு. கண்டக்டர் இல்லாத ஒரு பஸ்ஸுங்க, கவர்மெண்ட் பஸ் தான். டிரைவர் என்ன சொன்னார்னா வந்து, சார் கொஞ்சம் எண்ணுங்க சார், கொஞ்சம் எண்ணுங்க சார், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 பேரோ 42 பேர் இருக்காங்க, எண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னாரு. யாராவது விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. நான் எழுந்து 1 2 2 4 அப்படின்னு எண்ணிட்டு இருந்தேன். நான் எண்ணிட்டு இருந்தேன். நம்ம திருவண்ணாமலைக்கு எப்படி போவோம்? சென்னையிலேருந்தே செருப்புலாம் விட்டுட்டு தான் நான் போவேன். செருப்புலாம் இங்கேயே விட்டுட்டு வெறும் காலில் தான் போகிறேங்க. தூக்கிட்டு போகக்கூடாதுன்றதுனால வந்து லைட்டாக ஒரு டிஷர்ட்டு, ஒரு நைட் பேண்ட்டு, கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு துண்டு ஒரு பையில், அவ்வளவுதான். பர்ஸு கிர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஃபோனு கூகுள் பேயில் பே பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. சரி, ஒரே ஒரு துண்டு பையில் வச்சுருப்பேன். ஏதோ அவசரத்துக்காக ஒரு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு துண்டு தேவைப்படும்ன்ட்டு. அங்கே போய் கூட வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலான்ட்டு. சரின்ட்டு பிரவீன், உங்களுடைய மெயிலெலாம் க்ளோஸ் பண்ணுங்க பிரவீன். உங்களோட வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணுங்க பிரவீன். பிரவீன் ஸ்க்ரீன் மாற்றுங்க. சரின்ட்டு என்ன ஆச்சுன்னா வந்து நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன். பாதுகோ ஒரு பையன் என்னை பார்த்தான். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். ஐயோ, நம்ம ஸ்டூடெண்ட் போல இருக்கேன். தம்பி நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு. சரின்ட்டு அதுக்கப்புறமா நான் உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கி, இந்த நேஷனல் டிராவல்ஸ் எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க முந்தானத்து நைட்டு கிளம்பியாச்சு பஸ்ஸு. சரிங்களா, ஓகேவா, இப்படி அடிச்சு பிடிச்சி கரெக்டான டைமில் ஏறிட்டேன் பஸ்ஸில். செம்ம அக்யூரேட்டு. 9:30 10:30க்கு பஸ்ஸு ஏரிக்கரை பிரிட்ஜுக்கு வரும்னாங்க, வந்துச்சு. 10:30 ஏறிட்டேன். கிளாம்பாக்கம் போச்சு சம்மந்தமே இல்லாமல். கிளாம்பாக்கத்தில் நான் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டுன்றதோட 10:30 மணி 11 அரை மணி நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிளாம்பாக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கத்திட்டு இருந்தோம். தம்பி, ஆக்சுவலாக வந்து வழியில் நீங்கள் நிறுத்துவீங்களா? எனக்கு வாட்டர் பாட்டில் வேறு இல்லை, அந்த பஸ்ஸில் கொடுக்கல, வாட்டர் பாட்டில் வேறு இல்லை. அந்த மாதிரி வந்து நிறுத்துவீங்களான்னு கேட்டேன். நேராக திரும்ப ஈரோடு தான் விடுவோம், நடுவில் நிறுத்த மாட்டோம். ஐயோ, இப்படி ஒரு சொல்கிறானேன்ட்டு சரி வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு இறங்கிட்டு அங்கே வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கலான்ட்டு போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு பஸ் போயிடுச்சு. செம்ம டென்ஷன். லேப்டாப்லாம் அங்கே, பேக்கெல்லாம் அங்கே பஸ்ஸில் மாட்டிக்கிச்சு. ஃபோன் மட்டும் தான் என் கையில் இருக்குது. பஸ் என்னை விட்டுட்டு போயிட்டான் கிளாம்பாக்கத்துலேருந்து. நாளைக்கு காலையில் வந்து ஃபங்க்ஷன், இனாகுரேஷன் ஃபங்க்ஷனு 9:30க்கு. தலை சுற்றுது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்கப்புறம் பசங்க பயங்கர மெமெண்டோலாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அமைச்சிருக்காங்க. சார் இதுதான் சார் உங்களுக்கு மெமெண்டோ தரப்போகிறோம், வந்துருக்கு சார் அப்படின்ட்டு. டென்ஷனாக அப்படி ஒரு டென்ஷனுங்க. அதுக்கப்புறம் நேஷனல் டிராவல்ஸை போய் திரும்ப கேட்டேன், என்னை விட்டு போயிட்டாங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ட்டு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் ஈரோடுக்கு போயிடுங்க, நாங்கள் வந்து இது கொடுத்துட்றோம், நாங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வந்து நாங்கள் கொடுக்க சொல்கிறோம் சார்னா. என் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அதில் தான் இருக்குது. நான் மட்டும் தனியாக போய் காலேஜில் என்ன பண்ணுறது, லேப்டாப் கூட இல்லாமல். நைட் பேண்ட் டிஷர்ட்டோட காலேஜுக்கு போனால் எப்படி இருக்கும், கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பழனி பஸ்ஸை பிடிச்சி நேஷனல் டிராவல்ஸே பழனி பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டாங்க. 11 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் அந்த பஸ்ஸை பிடிச்சி ஈரோடு பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் ஈரோடு போனேங்க. அண்ட் த ஃபங்க்ஷன் இஸ் ஆசம். ரொம்ப கிராமப்புற மாணவர்களுங்க, எதுவுமே தெரியாமல் ரொம்ப அப்பாவி பசங்க. உண்மையாகவே நேற்று ஃபுல் டே வந்து உண்மையாக நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் என்ன உங்களெல்லாம் எதிர்பார்த்தேன், யாராவது ஈரோடு பசங்க, ஈரோடு பவானி பெருந்துறை யாராவது அவர் வருவீன்னு பார்த்தேன். நான் ஒரு பயிலும் வரல, எனக்கு அது வருத்தம். நம்ம பசங்க ஏன்னா எல்லாரையும் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இருக்கேன், நேரில் பார்க்கணும் ரொம்ப ஆசை உங்களெல்லாம். நான் எதாவது உங்கள் ஊருக்கு வந்து பார்ப்பீங்களா, என்ன வீட்டுக்கு கூட்டு சாப்பிட போடுவீங்களா? நான் இந்த முறை ஈரோடு ட்ரிப்ல வந்து கண்டிப்பா நான் யாரையாவது மீட் பண்ண ரொம்ப எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு பையனாவது என்ன வந்து பார்க்க வருவான், ரொம்ப எதிர்பார்த்தேன். சரியா, சரி அடுத்த முறை நான் வெளியூர் போனா தயவு செஞ்சு வாங்க. நம்ம நான் ஆன்லைன்லயே தான் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்களே நான் ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வரும் தஞ்சாவூர்ல கண்டிப்பா வருவேன் நான். சரிங்களா, உமா பரமேஸ்வரி சூப்பரா ஒரு மெசேஜ் எனக்கு மண்டேல குத்தமா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கா. நான் ஆபீஸ் தான் இருக்க, உன்னை பாக்குறது வந்து தொலை. தங்கச்சி வந்துருவோம்மா ஒரு half an hour வீட்டுக்கு வாங்க. இல்ல நான் ஆக்சுவலா வந்து வருவேன் தம்பிகளா. நான் நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. நான் இந்த வாரம் இல்லாம நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஊட்டி வரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
ஊட்டி பக்கத்துல யாராவது இருக்கீங்களா? யா, நான் கண்டிப்பா வருவேன். வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? கண்டிப்பா சும்மா ஒரு 2 நிமிஷம் மீட் பண்ணலாம். ஒரு டீ சாப்பிடலாங்க. நான் உங்களெல்லாம் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல நானு. ஆன்லைன்லயே உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே அண்ணா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. பெங்களூர்லாம் கண்டிப்பா வந்துருவேன் நானு. சரியா? சரி, ஓகே. நம்ம கதைக்கு போகலாங்க. ஸோ இன்னைக்கான விஷயத்த பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ் தம்பிகளா. பெரிய பெரிய ரெக்ரூட்டர்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். பெரிய பெரிய ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் இல்ல. சரிங்களா? லாங்குவேஜ் எதிர்பார்க்கல. இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, இங்க பாருங்க. நான் வந்து ஏன் வந்து லைக் இன்டர்வியூ ரிலேட்டடா பயங்கரமா சொல்லி நான் சொல்றத தவிர எதுவுமே கேட்காதீங்க. யார் பேச்சும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து இங்க பாருங்க. என் கம்பெனில படிச்ச 1000 பேருக்கு மேல பிளேஸ் இருக்கிறது நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த ப்ரூஃபே. என் கம்பெனில படிச்சு வேலை கிடைச்சிருக்கிறதுக்கு ப்ரூஃப் யாருமே கிடையாது. என் ஸ்டூடெண்ட் தான் ப்ரூஃப். நீ பார்த்துக்கிட்டு இருக்க. பிளேஸ் ஆன பசங்க கூட பேசுறத. புரியுதா? பிளேஸ் ஆன வந்து சொல்ல தேவை. நீ சொல்லுவ, ஏய் ஆமாடா அங்க படிச்சு நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கடா. நானே லைவ்ல பார்த்துருக்கேன்டா. நீங்க சொல்லுவீங்க. புரியுதா? அண்ட் 2வது என்கிட்ட படிச்சு நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க, ஆயிருக்காங்க. கேரியர் கேப் இருக்கிறவங்க. 2வது பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து பார்ட் டைமா ஹெச்ஆராவே வேலை செஞ்சிருக்கேன் ஹெச்எல் டெக்னாலஜில. இன்டர்வியூ பேனலுக்கு இருந்தேன் நான். அதனால ஒரு இன்டர்வியூவரா என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? ஓகேவா? கிணத்துல ஆழம் இருக்குன்னு சொல்றவன் வேணாம். கிணத்துக்குள்ள இறங்கி நின்று சொன்னவன் தான் வேணும். ஸோ நான் அந்த மாதிரி ஆள் தம்பி தங்கைகளா. அதனால நான் சொல்றதை தவிர தயவு செஞ்சு வேற எங்கேயும் கேட்காதீங்க. அதான் உண்மை. நீங்க வேலைக்கு போன்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டோட தான் வாழ்றவன் நான். காலையில எழுந்திருச்ச உடனே என்ன நம்பன எனக்கு உயிரான என்னோட மாணவர்கள் எல்லாம் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் எனக்கு வேண்டுவேன். நான் உங்களுக்காக தான் முதல்ல வேண்டுவேன் தம்பி தங்கைகளா. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால வந்து நீ தயவு செஞ்சு எக்ஸ்ட்ராலாம் நிறைய இந்த இந்த இன்டர்வியூ ரிலேட்டடா எங்கேயும் போய் தேடாத. எல்லாமே என்கிட்டயே கேள், நானே கொடுத்துருவேன். சரியா? சரி. இப்ப வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு ஸோ இங்க பாருங்க. டெக்னிக்கலா உனக்கு ஒரு டவுட் இருக்கா? நான் சொல்ல மறந்துட்டேன். டெக்னிக்கலா உனக்கு ஒரு டவுட் இருக்கா? சாட் ஜிபிடில கேட்கறது தப்பே கிடையாதுன்ற. அண்ணன் சொல்லி கொடுத்தது புரியல, சாட் ஜிபில கேட்டேன், என்ன தப்பு இருக்கு? சாட் ஜிபில சிம்பிளா கேட்டேன், சொல்லுது, அது அழகா சொல்லுதேப்பா. அருமை. ஓகேவா? கெரியர் ஓரியன்டா நான் இந்த ப்ரொஃபைல இருக்கேன், நான் என்ன படிக்கணும் சாட் ஜிபில தேடக்கூடாது. அது என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். சொல்ல சார். ஆமா ஆமா. அப்படின்னா நீங்க இவன் சொல்லி லிங்க்ல ஆட் பண்ண சொல்லுங்க. ஹலோ 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 ஹலோ. இந்த எக்ஸிஸ்டிங் லிங்க்ல ஆட் பண்ணி விட்டுருங்க இந்த ஒருத்தரை. சரிங்களா? சாரி சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. முக்கியமான கால், அதனால தான் அட்டன் பண்ண மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லார்ட்டையும். சரிங்களா? ஸோ ஸோ கம்பெனிக்காரங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற டாப் ரெக்ரூட்டர்ஸ் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி இல்லை, லாங்குவேஜ் இல்லை, இது ரெண்டுமே இல்லை. அதாவது கம்யூனிகேஷன் இது ரெண்டுமே இல்லை. அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறான்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் எதிர்பார்க்கறது இந்த ஜாபுக்கு இவனுக்கு எவ்வளவு ஸ்கில் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸ்கில். 2வது பார்க்கறது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கில்ல தவிர வேற என்னெல்லாம் அவனுக்கு பியாண்டா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்களேன், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் வந்து ஒரு ஒரு மேஸ்திரி வேணும்னு எதிர்பார்க்கிறேன். செவுறு கட்டுற மேஸ்திரி எனக்கு வேணும். செங்கல்லாம் வச்சு அடுக்குவான் ஒருத்தன், பூசுறது அவனுக்கு தெரியாதனுவான். அப்பனா அவனை வச்சு நான் என்ன பண்றது? செங்கலும் வைப்பேன், பூசவும் செய்வேன், ஜன்னலும் வைப்பேன், செவுறு அறுத்து ஜன்னல் ஃபிட் பண்ணுவேன், மேல தளம் பூசுறதும் பூசுவேன், நான் தளம் போடுறதும் போடுவேன். இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா எனக்கு லக்கு தானேங்க. மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல். ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு? ஏஐ தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. வேற என்ன இருக்கு? கிளவுடு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த பேஸ் நாலேஜ் சொல்லக்கூடிய கிட்டப்புங்க, எக்ஸல்,
SQL, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் நாலேஜ் இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில் இவன்ட்ட இருக்கா அண்ட் மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல் இருக்கான்னு பார்க்குறாங்க. இப்போ அதான் பார்க்குறாங்க. ஸோ மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல் இருக்கான்னு பார்க்குறாங்க. சரி அண்ணா, எனக்கு ஸ்கில் இருக்கு, மல்டி ஸ்கில் இருக்கு, எடுக்கலாமான்னா எடுக்க மாட்டாங்க. அதை விட கொடூரமா பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம்னா வந்து இவன் ப்ராப்ளமெட்டிக்கா தொல்லை பிடிச்சவனா நார்மலான பர்சனான்னு பார்க்குறாங்க. ஆட்டிடியூட் தான் தம்பி தங்கைகளா முக்கியம். ஒரு நல்ல புரிஞ்சுக்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பாருங்க. ஒரு கம்பெனில ஒரு நல்ல மனிதன் இருக்கானா அவனை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டாங்க. திறமையா இருக்கிற ஒரு நல்ல பையன் கிடைக்கிறான்னா கம்பெனிக்காரன் அவனை விட்ட கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? லே ஆஃப்ன்றது யாருக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவன் டெக்னாலஜியில் அப்டேட்டாக இருக்க மாட்டான், ரொம்ப அளவுக்கு அதிகமான சேலரியில் இருப்பான், 10 கம்பெனியில் ஷிஃப்டாக அளவுக்கு அதிகமான சேலரி இருப்பான், ஃபேக்காக உள்ள நுழைஞ்சவனா இருப்பாங்க, ரொம்ப தொல்லை பிடிச்சவனா இருப்பான். தம்பி பெங்களூர்ல போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண தம்பினா, சரிங்க சார் பண்றேன் சார், தப்பே இல்லையே. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம கிட்ட. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒர்க் ஃப்ரம் தான் இருப்பியா, ஏன் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன், வரமாட்டேன், ரிசைன் பண்றான்னு ரிசைன் பண்ணுவான். அவன் வேணாம், அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாத வச்சு நம்ம என்ன பண்றதுங்க? புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ கம்பெனிக்காரங்க வந்து இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமா பாக்குறது இந்த ப்ராப்ளமேட்டிக் பர்சனா இருக்கானா, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கா, அடாப்டபிலிட்டி இருக்கா, இது ரெண்டு தாங்க முக்கியமா பாக்குறாங்க. ஸ்கில்ல தாண்டி அவன் பாக்குறது போலதான். ஆனா எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச வராதான், எவன் கேட்டான் ஒண்ணு? சூப்பரான ஒரு கேண்டிடேட் கிடைக்கிறான்னு வச்சுக்கலாம், இங்கிலீஷ் தெரியும் இம்ப்ரூவ் பண்ணிப்பான், விட்றா இங்கிலீஷ் தானே இம்ப்ரூவ் பண்ணி வருவான். ப்ராப்ளமேட்டிக்காக இவன் திருந்த அந்த ட்ரை பண்ண மாட்டாங்க. இவன் திருந்திடுவான்லாம் கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கைலாம் உனக்கு. ஐயோ ப்ராப்ளமேட்டிக் பர்சன்டா. நம்ம கம்பெனிலேயே நான் அதை தான் உங்களுக்கு உருவாக்குறேன். உனக்கு ஒரு பிரச்சனை கேட்டு சரி பண்ணிக்கோ, சண்டை போடாது. இங்க கிடையாது, எங்கேயுமே சண்டை போடாது. நீ சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. நல்ல அதி புத்திசாலிங்க பார்த்தீங்கன்னா வந்து சமாதானம் போய் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. சமாதானம் போய் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்தியா மேல ஏங்க இவ்வளவு எல்லாருமே வந்து லைக் பிரைஸ் பண்றதுக்கு காரணம்? அதுக்கு என்ன காரணம்? இவன் போய் சண்டை வண்டியும் போட மாட்டான். எல்லாத்துக்கும் சமாதானமா இப்போ சைனா கூட போயிட்டு, சைனா வந்து அவ்வளோ இடத்த எடுத்தாங்க, கையில தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு எவ்வளோ இங்க இல்லை அட்டாமிக் பாம்பு இல்லையா, நான் போட்டு சாவடிக்க வேண்டியதான் மிலிட்ரி எனக்கு தூக்கிட்டு போய் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இப்போ மற்ற கண்ட்ரிஸ் பண்ற மாதிரி இப்போ ஈரானோ இல்லை வந்து லைக் இஸ்ரேலோ அமெரிக்காவோ பண்ற மாதிரி இந்தியா பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம். இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவா நான் உனக்கும் நண்பன், அமெரிக்காவா நான் உனக்கும் நண்பன், யார்ட்டும் அம்பு வேணாப்பா, எல்லாரையும் யூஸ் பண்ணி நம்ம நாட்டை டெவலப் பண்ற வழியை பார்க்கலான்னு திங்க் பண்ணுவாங்க. இதே இந்தியா என்ன பண்ணுதோ அதான் உங்களை நான் சொல்றேன். சரி, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் சிஎம் ஆன பின்னாடி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா? விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்லுங்க? பாருங்களேன், எல்லாரும் எப்படி திட்டுறாங்க, ரியாக்டே பண்ணல, தன் கடமையை மட்டும் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. விஜய் மாதிரி ஒரு வெற்றியாளனா சாதாரண ஒரு ஆட்டிடியூட் கிடையாதுங்க அவருக்கெல்லாம். பிரமாதமான ஆட்டிடியூடுங்க அவர்லாம். இஸ் எ ஜெம் ஆஃப் ஹியூமன். ஏன் அப்படின்னா எதுக்குமே அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாம பொறுமையா நின்று நிதானமா அடிச்சாருங்க. இங்க 90% ஆஃப் தி பீப்புள், 95% ஆஃப் பீப்புள் விஜய் சிஎம் வருவார்னு நம்பி இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? பட் he made it because of two things. ஒன்னு மேனிஃபெஸ்டேஷன், நான் ஆவன் நம்பினாரு. அவரை நம்பினாருங்க. இந்த தமிழ்நாடே ஆக மாட்டோம் சொல்லும் போது நான் ஆவன் அவர் நினைச்சாருங்க. இங்க எவ்வளோ விஜயோடைய ஃபேன்ஸ் இருப்பீங்க, அப்படியே இருந்தாலுமே நீங்க 100% அவர் வருவான்னு சொல்லவே முடியாது. போலிங்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து லைக் அவர் கிடையாதுங்க. எதுலையுமே அவர் கிடையாதுங்க. எந்த எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே அவர் கிடையாதுங்க. எல்லாமே கடைசியில் அவர் வந்தாருங்க. என்ன காரணம்? மேனிஃபெஸ்டேஷன். நான் கண்டிப்பா ஆவன்னு அவர் நினைச்சாரு. அந்த மாதிரிதான் நீங்களுமே, நீங்க கண்டிப்பா ஆவீங்க நீங்க நினைங்க. நீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சரிங்களா? அந்த வேவ்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. சரி, ஆக்சுவலா வந்து லைக் தேர் இஸ் a proven experiment. ஒரு தண்ணி எடுத்துக்கங்க, ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கிட்டு
அந்த தண்ணியை நீங்க திட்டிக்கிட்டே இருந்துட்டு இன்னொரு ரூம்ல அந்த தண்ணியை வந்து புகழ்ந்துகிட்டே இருந்துட்டு 2 தண்ணியை வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து IEEE பேப்பர்ல ரிசர்ச்சா வந்ததுங்க. ஸோ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த திட்டின தண்ணி இருக்கு இல்லையா, அது சீக்கிரம் கெட்டு போச்சாம். when compared to this one. இந்த பிரைஸ் பண்ண தண்ணி எதுவுமே இல்லை, 2 டம்ளர் அவ்வளோதான், சேம் வாட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் காட் எனர்ஜின்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெறும் தண்ணியை வந்து அது திட்டிக்கிட்டே இருக்கான். இது கேவலமான தண்ணி, இதெல்லாம் குடிச்சா என்ன ஆகுறது, சி உள்ள கேவலமா இருக்கு, பார்க்கவே அசிங்கமா இருக்கு அப்படிலாம் திட்டிருக்காங்க. இன்னொரு தண்ணியை போயிட்டு பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல, காசி தீர்த்தத்தை விட இது அருமையான தீர்த்தமா இருக்குல்ல, இந்த தண்ணி குடிச்சா அவ்வளவு தண்ணி தாகம் தீரும், மனுஷன் உயிர் வாழ்றது தண்ணி தாண்டா தேவை அப்படிலாம் பேசியிருக்காங்க. இந்த 2 வாட்டர் நீங்க இதெல்லாம் நெட்ல சர்ச் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஒரு தண்ணியை நீ தண்ணிக்கு உயிர் இருக்கா என்ன, தண்ணியை திட்டும் போது அது ரியாக்ட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, நம்ம மனுஷங்க, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸுங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ரிசர்ச் இப்ப பண்ணியிருக்காங்க, என்ன தெரியுமா, வயசானவங்க ஏன் அவங்களுக்கு வந்து வயசாகிறது, முடி நரைக்கிறதா இருக்கட்டும், உடம்பு தளர்றதா இருக்கட்டும், ஏன் அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா வந்து, see you got an internal thoughts. நமக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ண அவனுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஒரு மெமரி இருக்குமா, ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மெமரி இருக்குமா. அந்த செல்லுங்கெல்லாம் நினைக்குமா, கோடிக்கணக்கான செல்ஸ் நினைக்குமா இதுக்கு வயசாயிடுச்சுன்ட்டு. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வயசாயிடுமா. நான் எங்கடா யூத்துடா கெத்துடா அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, நீ அப்படியே அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வருவ. ஏன்னா உன் செல்லுடைய அந்த அந்த மெமரியை வந்து நீ சேஞ்ச் பண்ணணும். அதுதான் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன். நீ பாசிட்டிவா திங்க் பண்ண. நேற்று ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், அந்த பொண்ணு என்ன சொன்னா வந்து, எவ்வளவு சேலரிமா எதிர்பார்க்குறீங்கன்னு. நான் வாங்குற சேலரியை பத்தி என் சொந்தக்காரங்க ஒரு 10 பேரை செத்து போயிடணும் சார், அந்தமா ஒரு சேலரி வாங்கணும். அந்த ட்ரீம் நல்லா இருக்கு, ஆனா அதோடைய கோர் ஐடியா தப்புங்க. நீ மத்தவங்க சாவன்றதே நீ நல்ல சம்பளம் வாங்குறது எவ்வளவு கேவலமா எண்ணம், அப்படி இருக்கக்கூடாது. சரி ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக இப்படி திங்க் பண்ணோம், சார் நல்ல சேலரி வாங்கிட்டு நான் வந்து அழிஞ்சு போன நினைச்சாங்க தெரியுமா, அவங்க பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணி நான் படிக்க வைப்பேன் சார், அதுதாங்க உண்மையான செருப்படி. அந்த அதுதான் அந்த பாசிட்டிவிட்டி, புரியுதுங்களா? ஓகேவா? அவங்க பிள்ளைங்க வந்து ஏதாவது உதவி கேட்டா அவங்களுக்கோ அவங்க குழந்தைங்களுக்கோ உதவி பண்ணி அவங்கள தூக்கி விடும் பார்த்தீங்களா, அதுதான் செய்ய வெற்றின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஓகேவா? மற்றவன அழிவுல நம்மளோட வெற்றி கிடையவே கிடையாது தம்பி தங்கைகளா. ஸோ ஒவ்வொரு மெமரிலையும் நல்ல விஷயங்கள் திணிங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இது வரைக்கும் வந்து ஒரு 10,000 யூடியூப் வீடியோ பார்த்துருப்பேன் இந்த ஒரு 10 வருஷத்துல வச்சுக்கணும். நான் ரொம்ப அதிகமாலாம் பார்க்க மாட்டேங்க. லாஸ்ட் ஒரு 100 ஹவர்ஸ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்துருப்பேன். லாஸ்ட் 100 மணி நேரத்திலேயே நான் அரை மணி நேரம் தான் யூடியூப் பார்த்துருக்கேன். எனக்கு மற்ற சோஷியல் நெட்வொர்க்லாம் கிடையாது. ஏன்னா அது லாஸ்ட் போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் போர் அடிக்குதுன்னு ஏதோ யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் குழந்தை வந்து என்கிட்ட விளையாட வந்தான், வந்து மேலே குதிச்சுக்கிட்டு தான் பட்டான அடிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஆஃப்டர் ஆல் வீடியோ இது அரை மணி நேரம் கழிச்சு கூட பார்க்கலாம், குழந்தை ஆசையா நம்மகிட்ட விளையாட வந்தா நம்ம ஏன் அடிச்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐ டிசைடட் தட் டைம், நம்ம டெய்லி ஒரு 1/2 அன் ஹவராவது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் யூடியூப்லலாம் இருப்போம், அதையும் விடு, வேண்டாம், நீ அதுல இருந்து வெளில வா, நீ அதுக்கு அடிக்ட் ஆயிட்ட, அதனால ஒரு குழந்தைய அடிச்சிட்ட நீ அப்படின்ட்டு. ஐ ஹேட் மை மொபைல், கம்ப்ளீட்டா போறதே இல்லை. லாஸ்ட் 100 ஹவர்ஸ்ல யூடியூப்ல அப்படியே தம்ப்நெயில மட்டும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு விட்டுருவேன். நான் பார்க்க மாட்டேன், நான் சோஷியல் நெட்வொர்க்ல இருக்க மாட்டேன். சரி, ஐ எம் கம்மிங் அவுட். ஸோ தயவு செஞ்சு பாசிட்டிவா திங்க் பண்ணு, உன் குடும்பத்துக்காக திங்க் பண்ணு, உனக்காக திங்க் பண்ணு, உன் விஷனை நோக்கி ஓடு. நீ என்ன ஆக போற, நான் என்ன சாதிக்க போற, நீ அதை பத்தி மட்டுமே உன்னை பத்தி மட்டுமே திங்க் பண்ண உன்னுடைய ஒவ்வொரு செல்லுமே உனக்காக வாழும். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, மற்றவங்களுக்காக உன் செல்ஸ் வாழுது, நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இங்க இருக்க பெரிய நோய் என்ன தெரியுமா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்கடா, அவங்க இதே தான் பிரச்சனை உனக்கு. இதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க தம்பி தங்கைகளா, ஓகேவா? பாசிட்டிவ் நீங்க இன்னையில இருந்து
உனக்காக வாழு, உன்னை பத்தி மட்டுமே திங்க் பண்ணு, உன்னோட கெரியரை பத்தி திங்க் பண்ணு. நீ ஜெயிக்க போற, உன் லட்சியம் என்ன இருக்க போகுது, நீ எவ்வளவு சம்பாதிக்க போற, எந்த நாட்டுல வாழ போற, எப்படி உன் லைஃப் இருக்க போகுது, உன் பிள்ளைங்களுக்கு எப்படி வாழ்க்கை இருக்க போகுது, இதை பத்தி மட்டுமே திங்க் பண்ணுங்க தம்பி தங்கைகளா. நீ உன்னை பத்தி திங்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கான வெற்றி உன் காலடியில வந்து விழும். உன் காலடியில வந்து விழும். அண்ணா எனக்கு வந்து கெரியர் கேப் இருக்கு, நான் மண்ணா போச்சு. அண்ணா நான் ஏழை, நான் மண்ணா போச்சு. ஆனா நான் வந்து லைக் இதா இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் வராது, நாடா போடா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப, ஜெயிப்ப. நம்பிக்கையோட போராடுங்க, சரியா? ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் எதிர்பார்க்குற முக்கியமான விஷயங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், உனக்கு ஸ்கில் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்கில்லோடு சேர்ந்து ப்ராக்டிக்கலான ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல், நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தனா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் மூணாவதா வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து நல்ல ஆட்டிடியூட், நல்ல ஆட்டிடியூட், ஒழுக்கமான மனிதன், மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒழுக்கமான மனிதன். அண்ட் நாலாவது வந்து லைக் அடாப்டபிலிட்டி, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போற அடாப்டபிலிட்டி. இந்த 4 விஷயங்களை தவிர வேற எது சொன்னாலும் இது 4 விஷயத்துக்குள்ளதான் அடங்குங்க. சரி, அதனால இதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நாம ஜெயிப்போம். மண்ணின் மீது ஆணை, வெற்றி நமதாகட்டும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூண்ணா.